வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் vs இமான்ஸ் மீம்ஸ் ஃபன்னி ட்ரால் தான். இதை எல்லோரும் ஃபன்னியாக எடுக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் திருப்திக்காக இதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. வேறு மற்றபடி எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முருகா, நீ உன் வேரோட வா, உன் பேரன் நான், உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்டா. எவன் வர்றான்னு பாப்போம்னே. ஏன் காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது? பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன, செத்தா என்னடா, செத்தா என்னடா. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? என்ன சொன்ன? பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல. ஏன் என்ன சொன்ன? மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடறான், மருந்தா. இதுல எதுல உண்மை? வாரத்துக்கு 2 தடவை 6.5 கிலோ போட்டு நின்னு வரும். என்னடா சொல்ற? நான் மட்டும் இல்ல, நானும் என் தம்பியிலும் ஆக்கி வச்சு அடிச்சு விட்டுருவோம். என்ன அண்ணா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. ஒரு டைம் மாட்டுக்கறியை சாப்பிடலாங்கிறாரு, ஒரு டைம் மாடு நம் செல்வம் அப்படிங்கிறாரு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள். ஏன் என்ன சொன்ன? சகோதரர் அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட குத்தலாம். இதுல எதுல உண்மை? 4 மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிக்கிறான். ஆக மொத்தம் 2 குத்து. மூணாவது குத்து நான் குத்தவா? போடுற அஞ்சாத, பயப்படாத. இந்த மாதிரி யாருக்குமே மூடு ஸ்விங் ஆகாது. ஒரு டைம் என்னடானா அஜித் ஃபேன்ஸ திட்டுறாரு, இப்ப என்னடானா அஜித் இறக்குனா கூட்டம் அதிகமா வருங்கிறாரு. ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதை ஏன் வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாத்திரம்டா. போடா, அண்ணனுக்கு டொல்னா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் டம்பாலானே. ஆமா, பூஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஜேஸ்ட்? கமெண்ட் பாருங்க. ஜெயிச்சா டொரினோ, இல்லனா பால்டாயில். மரியாதைக்குரிய தம்பி வணக்கம். யாரா கூடவே பிறக்காத அண்ணன்? போன ஜெனரேஷன் இளைஞர்கள், நான் முதல்வன், புதுமை பெண், இப்போ இந்த லேப்டாப் திட்டம் யார்கிட்ட கொடுக்க போற? 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். நான் வாங்கினா தானே. நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களை மனசுல வச்சுதான் பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். அதை யார்கிட்ட கொடுப்ப? உங்களை பாத்துக்க நான் இருக்கிறேன், உங்க குடும்பத்தை பாத்துக்க நம்ம திராவிட மாடல் போயா போ. தமிழ்நாடு இல்லட்டும். நன்றி, வணக்கம். 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். எல்லாத்தையுமே வாங்கிக்குவோம், ஆனா எங்க ஓட்டு விஜய்க்கு தான். பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். கமெண்ட் பாருங்க. உரிமை தொகை, ஊக்கத்தொகை ஏதாவது ஆம்பளைகளுக்கு உண்டா? யாரு? அன்னை தமிழ் மண்ணில் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பஞ்சா வீரர் கூட்டம் நடுவே வருகிறார். வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் வருகிறார், அண்ணன் வருகிறார். அண்ணனா? யார் யாரு? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன். எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள்ள விநாயகர். புதுச்சேரி தான் எனக்கு ஞாபகத்து வர்றது மதுவான கடை, நவீன சொகுசு பார்கள், சாராயம், பட்டச்சாராயம். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போற. கமெண்ட் பாருங்க. நாம் குடியார கட்சியா? என்னடா இது? ஸ்டாலின் தான் வந்தாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு. கமெண்ட் பாருங்க. அப்பா தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. குசும்பானங்களா உனக்கு? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? அண்ணனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரு. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? கொலவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. நின்னு அடிப்பேன். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. இந்த
இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன், தம்பி கீழ இறங்கு. இதுல உட்காருறோம், கொஞ்சம் ராஜா பகவத் மாதிரி இருக்கா. ஓகே தேங்க் யூ கீழ. ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம கீழ இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. யாரு பார்த்த வேலைடா இது, இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். முதல் திருடன் அண்ணன் தான். அப்பா மலையாளி, மனைவி தெலுங்கர், காதலி கன்னடம். இவர் வீட்டில்தான் திராவிடம் வாழ்கின்றது. முருகன் மீது ஒருதலை காதல். முருகனை செலிபிரேட் அடிச்சு பாக்குறாரு, போக மாட்டேங்கிறான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாற பேசுவான், வைகுந்தரை பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க, வீட்டுல கொண்டாந்து மாட்டுக்கறி தர்றோம். கூச்சவே பட மாட்டான். அடுத்தவன் அப்பன தாப்பன்னு சொல்லிக்குவான், இன்சுலின் போட்டுக்குவான். தமிழ்நாட்டின் சாபக்கேடு. என்னடா அண்ணா இப்படி கலாய்க்கிறீங்க? அதுவும் அவரை முன்னாடி உட்கார வச்சுட்டு இப்படி பேசுறாரு. அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. நம்முடைய கேப்டன் அவர்கள் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. உள்ள வேண்டா கத்துறது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். அதெல்லாம் கிடையாது. கேப்டன் கேப்டன் என்று அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். யாராவது அறிவில்ல சும்மா இருக்கும். அப்புறம் இவங்களை விட்டு வரட்டுங்கன்ற பார்த்து. அவர் இருக்கும்போது அவரை பேசிட்டு இருந்தாரு, இப்ப என்னடான்னா அவரை புகழ்ந்துட்டு இருக்காரு. பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. கமெண்ட்ஸ் பாருங்க, செக்குல ஆட்டுனா சுத்தமான உருட்டு. எப்படி இருக்கு, என்ன நிலவரம், எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா உங்க அப்பா குளோஸ். என்னடா சொல்ற? ஏன் வேதனை என்னோட போகட்டும். உள்ள போய் ஓடிச்சிட்டு போற பெட்டியில போறாங்களான்னு பாரு. 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா 2 பேரும். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. அது வாயில்லை, பாதாள சாக்கடை. அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாசம் இல்ல, 400 வருஷம் ஆனாலும் நீ இப்படியே தெரிய வேண்டியதுதான். இந்த இடத்திற்கு ஐயா ஸ்டாலின் வருவதற்கு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காரு. 18 வயசுல திமுக கலைஞர் மகனா இருந்தாலும் 18 வயசுல கோபாலபுரத்துல இளைஞரணி தொடங்கி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இளைஞரணி பொறுப்பாளராகி, அதுக்கப்புறம் சென்னையினுடைய மேயர் ஆகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் கட்சியின் தலைவராகி. சாப்பிடும்போது பேசுறதுல நாம் கூமுக கக்கூஸ் கழுவும் கட்சி. என்னடா இது கமெண்ட்? இந்த கட்சி விட்டா இந்த கட்சி, இந்த கட்சி விட்டா இந்த கட்சி. அதனாலதான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்கள் 36 லட்சம் பேர் உங்களுடைய பின்னாடி நிற்கிறார்கள். அவர்கள் இந்த மாநாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு வரணும், அவ்வளவுதான். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் வர முடியாது. வந்தா இருக்கிறத புடிங்கிடுவேன். என்ன எங்க தலைவர் முதல்ல சாப்பிடும் போது மான் ஊருகா சாப்பிடுங்க. நம்மள ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. அது பிரச்சனையா தான். அது இருந்துச்சு ஊருகா எனக்கு வேணாம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கு. கூட பேச மறந்துட மாட்டேன். சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. ஏன் அப்படி டார்ச்சர் பண்றீங்க? மனுஷனை வேலை பார்க்க விடுங்க. ஆய் சும்மா இருக்குன்னு பேசியே இருக்காங்க.
என்னடா இது அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனையே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனும் மானோர்காயும் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன தொடர்ச்சி பயிற்சி? உனக்கு தூக்கம் வந்துருச்சு, என்னை விட்டு போயிரு. தூங்கல, என்னை தேடி வா. இதோ வந்துட்டேன். தூக்கமும் சைமன், விடியலும் சைமன். இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நாளை பின்ன மாத்தி சொல்லப்படாது. இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன். அதனால அவர் அதை பேசுறார், இதை பேசிட்டார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி. உன் பேச்ச தண்ணியில தான் எழுதணும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். கண்ணாடி சார் அது. நீங்களே விமர்சிச்சுதானே இருக்கீங்க. உங்களை நம்பி நிக்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒரு அளவுக்கு மேல பண்ண முதல்ல உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க. வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா, நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. நடிக்கிறியா? எங்கிட்டயே நடிக்கிறியா? நான் நடிக்கலங்க, என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க. அண்ணன் நேசமணி வாழ்க. எது நேசமணியா? என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. என்ன சொல்லி வாய் மூடல அதுக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் ஜான் சீனா மாதிரி போலீஸ் ஒரே சண்டைக்கு போறாரு. அதான்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. போப்பா, இங்கிட்டு போ. ஏதாவது பேசுறதுக்கு இல்லைன்னா விடு. காமெடி பண்ணிட்டு அலையாது, புரியுதா? நாம் நமச்சு கூட நடக்குது. காவல்துறை அதிகாரி வாங்க, எல்லாருடைய வாயிலையும் அந்த ஊதுகுழலை வச்சு செக் பண்ணுங்க. கமெண்ட் பாருங்க. முதல்ல உங்க அண்ணன் வாயதான் செக் பண்ணணும். ஒருத்த மது அறிந்திருந்தா இந்த கூட்டத்தை இப்படி நாங்க முடிச்சோம். வீரனா வீரத்தை பத்தி பேசுறதுனால வீரனை உள்ள போட்டோம். 8 டாஸ்மாக் லீவு. எங்க விஜய் கட்சியோட கூட்டம் நடப்பதால் 8 டாஸ்மாக் லீவு. இதுதான் ஓன் கூட்டம். என்ன பண்ண கஞ்சா போட்டு என்ன பண்றோம்ல, இதாண்ட எங்க கூட்டம். இவங்க வேற ஆலமரத்துக்கு அடியில லேகியும் விக்கிற மாதிரி கூவிட்டு இருக்காங்க. திமுக கூட்டம், திமுக கட்சியின் தலைவர்களே வந்து ஒளி வாங்கி பிடிச்சி பேசுறாங்க. அங்க குவாரு இங்க குவாருன்ட்டு. அண்ணன் திரும்ப அவர் கட்சியில அவரே பிடிச்சி அதெல்லாம் தூக்கிட்டு போய் அத காசு நான் கட்டுங்கிறாரு. அந்த பக்கம் தாவேக்கா சொல்லவே தேவையில்லை. மரத்து மேல ஏறாதங்கிறான், டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாதங்கிறான். இந்த பேர் அமைதி, இந்த ஒழுங்கு, இந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுக்கோப்பு, இந்த கண்ணியம் இந்தியாவில எந்த கட்சியிலும் இல்ல இருக்கு. எங்க கங்காரு லேகியம். கடைசியில பாருங்க இவங்க கட்சியில என்ன பண்றாங்கன்னு. இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சட்டை எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். கட்சியின் தலைவர்களே வந்து கமெண்ட் பாருங்க. கங்காரு லேகியம் கட்சி தலைவனை இறங்கி அடிக்கும் ஒரே கட்சி இந்தியாவிலேயே நாதாரி கட்சி தான். நின்னு அடிப்பேன். 500 ஏக்கர்ல பந்தல், 24 ஆம்புலன்ஸ், 48 சிசிடிவி, 40 கேமரா, 40 தண்ணி தொட்டி, 25,000 தொண்டர்கள், 10,000 மக்கள். உனக்கு எங்க வலிக்குது? அவங்க கட்சிக்கு கூட்டம் நிறைய வருது, அதனால அதெல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு என்ன தலைப்பு பாருங்க. நாம் பொறாமை கட்சி, கமெண்ட்ல நாம் கதறல் கட்சி. 10 சென்ட்ல கூட்டம் போட்டவங்க எல்லாம் இதை பார்த்தா இப்படிதான் கதறுவாங்க. வீடியோ, அதாவது இந்த வீடியோ எடிட் பண்ணவர் யாருன்னு தெரியல, வேறு லெவலில் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க. மீம்ஸை போட்டு வாரி வச்சுருக்கீங்க. அது போக கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வேறு லெவலில் இருக்குது. சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை இந்த வீடியோவில். அதாவது இந்த வீடியோவை பார்த்து விழுந்து சிரித்தவங்களுக்கு விழுந்து சிரிச்சிருக்கேன். வேறு மாதிரி இருந்துச்சு. தெரிக்க விட்டீங்க போக. என்ன அண்ணனை கொஞ்சம் கலாய்ச்சதை கொஞ்சம் கம்மியாக கலாய்ச்சிருந்துருக்கலாம். ஓகே, எனிவேஸ்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.